வெர்சையஸ் உடன்படிக்கையால் சிதைந்த ஜெர்மனி. அந்த வெர்சையஸ் உடன்படிக்கையில் அப்படி என்ன தான் சொன்னாங்கங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நவம்பர் 11, 1918 பிரான்ஸில் லீ ஃப்ராங்க்போர்ட் பக்கத்தில் கேம்பெயின் என்னும் இடத்துல ஜென்ரல் ஃபேஷியஸ் ரயில் பெட்டிக்குள்ளே ஜெர்மனி இட்ட அந்த கையெழுத்து அடுத்த 20 ஆண்டுகளில் மற்றொரு தீ ஐரோப்பாவை பற்றி படர தொடங்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு அன்னைக்கு தெரியல. உலகப் போரின் முடிவுரையை எழுதிய அதே இடத்திலேயே 2ஆம் உலகப் போருக்கான தொடக்க உரையும் எழுதப்படுது. 4 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒலித்த துப்பாக்கிகள் அமைதியாகுது. ஒரு யுத்தம் எப்படி முடிவடைந்தது என்பதை வைத்து தான் அடுத்த போர் ஏன் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். எ வார் டு எண்ட் ஆல் வார். தொடங்கப்பட்ட ஒரு யுத்தம் அதை விட கொடூரமான இன்னொரு போர் அதுக்கு காரணமாக இருக்குது. ஜெர்மனி வீழ்வதற்கும் வீழ்ந்த வேகத்திலேயே மீண்டு எழுதுறதுக்கு காரணமாக இருக்கிறதே இந்த வெர்சையஸ் உடன்படிக்கை தான். ஐரோப்பிய வரலாற்றோட ஒரு திருப்பு முனை. அதுக்கப்புறமா ஜெர்மனி இன்னொரு போருக்கு தயாராகுவது பற்றி கனவிலுமே நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு தள்ளவும் படுது. 1ஆம் உலக போர் அதிகாரப்பூர்வமாக ஒரு முடிவுக்கு 32 நாடுகள் பிரான்ஸில் ஒரு சமாதான உடன்படிக்கையை ஒன்று கூடினாலுமே அதில் முக்கிய மூவரோட அந்த ஆதிக்கம் மேலோங்கி தான் இருக்குது. ஜெர்மனியோட தலையெழுத்து தீர்மானிக்கிறதுல அதிக ஆர்வம் கொண்ட இவங்களுடைய அந்த ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஐரோப்பாவில் தனக்கு போட்டியாக முளைத்த இந்த ஜெர்மனியை நம்ம வேரோட பிடுங்கி எரியணும் அப்படிங்கிறது தான். பிரிட்டனோட டேவிட் லோயட் ஜார்ஜ், பிரான்ஸோட ஜார்ஜ் கிளெமென்சோ மற்றும் அமெரிக்காவோட உட்வர்ட் வில்சன், இந்த 3 பேரும் தான் ஜெர்மனிக்கு ஒரு செக் வைக்கிறாங்க இந்த வெர்சையஸ் ட்ரெட்டி மூலியமா. சமாதானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த உடன்படிக்கையோட முடிவுகளில் பங்கேற்கிறதுக்கு ஜெர்மனிக்கு அனுமதி அளிக்கவும் படலை. அதே மாதிரி இந்த நிபந்தனைகள் இவங்களால மறுக்கவும் முடியாது. வேறு பேச்சுவார்த்தைக்கோ இல்லை அங்கே எந்த ஒரு வாய்ப்புமே ஜெர்மனிக்கு கொடுக்கல. ஜெர்மனிக்கு ஒரு மறைமுகமான ஒரு கட்டளையை போடுறாங்க இந்த வெர்சையஸ் ட்ரெட்டி மூலியமா. அமெரிக்கா இந்த யுத்தத்தில் இறுதி கட்டத்தில் தான் நுழையிறாங்க. பிரிட்டன் மற்றும் அந்த பிரான்ஸோட ஒப்பீடுகளை பார்க்கும்போது அவங்க அடைஞ்ச அந்த சேதம் ரொம்ப கம்மியான ஒரு அளவில் தான் இருக்குது. ஜெர்மனி மீது கடுமையான தண்டனைகளை விதிக்கிறதுக்கு உட்ரோ வில்சன் அவர் ஒத்துக்கலை. நாடுகளோட அந்த கூட்டமைப்பு உருவாக்குவதன் மூலமாக மற்றொரு போர் கண்டிப்பாக உருவாகக்கூடாது, அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு தான் அவர் விரும்புகிறாரு. அதே மாதிரி கடுமையான தண்டனைகளால் ஜெர்மனி முற்றிலுமாக அவங்க நொடிந்து போவதையும் அந்த உலக போரின் முழு பழியையுமே ஜெர்மனி மேலே நம்ம பழியை போடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கும் என்ற இந்த உட்ரோ வில்சனோட பயம் பிற்காலத்தில் 2ஆம் உலக போர் யுத்தமாக மாறுது. ஜெர்மனியை நம்ம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு தக்க தருணத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு பிரான்ஸில் உள்ள கிளெமென்சோ. இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த கிடைத்த அந்த வாய்ப்பை மிக கடுமையான தண்டனைகளால் ஜெர்மனியை நார் நாராக கிழிக்கிறாரு. பிரிட்டன் இப்போ எந்த சைடு நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. ஏன்னா 1ஆம் உலக போரில் பிரிட்டனுக்கு மிகப்பெரிய சேதம் அதோட அந்த கடற்படைக்கு ஏற்படுது. அதனால் எதிர்காலத்தில் பிரிட்டன் கடற்படைக்கு ஜெர்மனியால் பாதிப்பு எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. உலகையே அதிரடித்த ஒரு போர் தலைவன் உருவாகவும் மனித வரலாற்றில் இன்னொரு இரத்த சரித்திரம் எழுதப்படவும் பிடுங்கப்பட்ட இடத்திலேயே வேறிட்டு உலகின் சூப்பர் பவராக ஜெர்மனி உருவெடுக்கவும் காரணமாக இருந்த இந்த வெர்சையஸ் ட்ரெட்டி இராணுவ மற்றும் நிதி மற்றும் பொருளாதாரம் என்னும் 3 முக்கிய கட்டத்துக்குள்ள நம்மளால அடக்கிட முடியும். இந்த ட்ரெட்டியோட அந்த முக்கியமான நிபந்தனைகள் என்னன்னா, பிரான்ஸ்லேருந்து கைப்பற்றிய அந்த ஆலஸ் லோரேன் மீண்டும் பிரான்ஸ் ஒப்படைச்சிடணும். ஜெர்மனி மீண்டும் ஒருபோதும் ஆஸ்திரியாவோட அந்த கூட்டணி வைக்கவே கூடாது. ஜெர்மனோட அந்த வளமான நிலக்கரி நிலங்களோட இருந்த அந்த பிரதேசம் அடுத்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிரான்ஸுக்கு கொடுத்துடணும். ஜெர்மனியோட அந்த காலனிகள் அனைத்துமே பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் பிரித்து கொடுத்துடணும். அதே மாதிரி கிழக்கு ஜெர்மனியில் கணிசமான அளவு பிரதேசத்தை போலாண்டுக்கும் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு கடுமையான நிபந்தனைகளை அவங்க போடுறாங்க. இதுவே இராணுவ ரீதியான நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தாக்கா ஜெர்மனி ஏர்ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு அதை தடை செய்கிறாங்க. அவங்க அனைத்து போர் விமானங்களையும் பறிமுதல் செஞ்சிடணும். ஜெர்மன் இராணுவம் மொத்தம் 1 லட்சம் வீரர்களுக்கு ஆட்குறைப்பும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெர்மனோட அந்த கடற்படைக்கும் வெறும்
6 போர்க்கப்பல்கள் மட்டும்தான் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு அனுமதி வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக முதலாம் உலக போரில் வந்து ஜெர்மனியோட அந்த வெற்றிக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இருந்த அந்த யூ-போட் நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் மற்றும் அந்த பெல்ஜியத்துக்கு வந்து அச்சுறுத்தலாக இருந்த ரெயின்லாண்டு பிரதேசத்தில் இருந்த ஜெர்மன் இராணுவம் வந்து முற்றிலுமாக வந்து அகற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் வந்து போடுறாங்க. நிதி மற்றும் பொருளாதார நிபந்தனைகள்னு பார்த்தாக்கா போர் இழப்பீட்டுக்காக 138 பில்லியன் கோல்டு மார்க்குகளை வந்து அவங்களுக்கு வந்து அபராதமாக வந்து செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ் நாடுகளோட கூட்டமைப்பில் வந்து ஜெர்மனி இணைந்து கொள்ள வந்து தடையும் செய்யப்படுறாங்க. யுத்தத்தால் ஏற்பட்ட மொத்த இழப்புகளுக்கும் அந்த சேதங்களுக்கும் வந்து ஜெர்மனி தான் வந்து முழு பொறுப்பையுமே வந்து ஏற்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்தாக்கா அந்த வெர்சாயஸ் ட்ரெட்டிங்கிறது ஜெர்மனிக்கு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்னே வந்து சொல்லலாம். எதிர்பார்த்தபடியே இது வந்து ஜெர்மனியர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை வந்து உண்டு பண்ணுது. தலைவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் கூட தன்னுடைய அதிருப்தியை வந்து பல வழிகளில் வந்து தெரிவிக்கிறாங்க. ஜெர்மனியர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நாடு முதலாம் உலக போரில் வந்து தோல்வி அடையும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து பெரிதும் நம்பிய அந்த தலைமை வந்து கடைசியில் சரணடைந்ததை வந்து அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியலை. அதை வந்து அவங்க வந்து ஒரு துரோகமாக வந்து பார்க்குறாங்க. ஆட்சியோட அந்த சரிவு வந்து ஜெர்மனியோட மிகப்பெரிய அதிகார வெற்றிடத்தை வந்து உருவாக்குது. வெர்சாயஸ் ஒப்பந்தத்தை வந்து தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக வந்து பார்க்குறாங்க. அவமானத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நாயகன் வந்து தேவைப்படுறாரு. அவங்க விட்டதை எல்லாத்தையுமே பிடிக்கணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உறுதியான ஒரு பிடி வந்து தேவைப்படுது. நமக்கு துரோகம் இழைத்தவர்களை தண்டிக்கிறதுக்கு ஒரு காப்பாளன் வந்து வருவான் அப்படின்னு அவங்க உறுதியாக வந்து நம்புகிறாங்க. உறுதியான இந்த ஜெர்மனியை உருவாக்குறதுக்கு ஒரு துணிவான இளைஞனை வந்து தேடுறாங்க. அவமானங்களாலும் அலட்சியங்களாலும் சிதைந்து போன ஜெர்மனியை மீண்டும் தேர்ந்தெடுத்து செதுக்கி ஐரோப்பாவின் அதிகாரமாக மாற்ற ஒரு இளைஞன் வராரு. அவர் பின்னால 1 100ஆகி 100 1000ஆகி 1000 லட்சங்களாகி கடைசியில் கோடி கோடியாக வந்து குவிறாங்க ஜெர்மனியர்கள். இதோட இந்த ஜெர்மனியோட கதை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில் தூக்கி போட்ட ஜெர்மனியை வெறும் 20 ஆண்டுகளில் ஜெர்மனி ஒரு அசுர வேகத்தில் வந்து வளர்ந்து வர்றாங்க. அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.